சிம்ம ராசிக்காரர்களே, 2026 குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதாரண மாற்றமில்லை. வெளிநாட்டு யோகம், திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம், மறைமுக முன்னேற்றம், இவை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் பவர்ஃபுல் டிரான்சிட் இது. ஆனால் மறைந்த குரு என்ற பெயரால் பலர் பயப்படுகிறார்கள். உண்மையிலேயே இது கெட்ட காலமா, அல்லது உங்களை நெக்ஸ்ட்க்கு கொண்டு செல்லும் ஹிடன் பிளெஸிங் இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை தரும் என்று டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூன் 2 அதிகாலை 2:25 குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசிக்கு குரு என்பது 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இப்போது குரு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானமான 12ஆம் வீட்டுக்கு செல்கிறார். பொதுவாக 12ஆம் இட குரு என்றால் செலவுகள், அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை, இப்படி சில விஷயங்களை தரலாம். ஆனா இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த டிரான்சிட் பவர்ஃபுல் ஆக்குகிறது. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் என்றாலும் அங்கு குரு உச்சம் பெறுவதால் இந்த செலவுகள் எல்லாம் சுப செலவுகள், வாழ்க்கை முன்னேற்ற செலவுகள், குடும்ப சந்தோஷ செலவுகள், ஆன்மீக செலவுகள் ஆக மாறும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, ஃபாரின் ஜாப், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, விசா அப்ரூவல், லாங் டிராவல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கலாம். மேலும் அட்டமாதிபதி குரு விரயஸ்தானத்தில் அமர்வது விபரீத ராஜயோக பலன் தரக்கூடிய அமைப்பு. அதாவது கஷ்டமாக இருந்த விஷயம் சடன்லி சரியாகும். எதிர்பாராத பண வரவு வரும். மறைந்து இருந்த வாய்ப்பு கிடைக்கும். பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீர்கள். சிலருக்கு இன்சூரன்ஸ், செட்டில்மெண்ட், பழைய பணம், அன்எக்ஸ்பெக்டட் கெயின் கிடைக்கலாம். ஆனால் பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த டிரான்சிட்ல மறைந்த குரு 5, 7 மற்றும் 9ஆம் பார்வையாக 4, 6 மற்றும் 8ஆம் வீடுகளை பார்ப்பார். 4ஆம் வீடு மீது விழும் குருவின் பார்வையால் வீடு வாங்கும் யோகம், வாகனம் வாங்கும் வாய்ப்பு, ப்ராப்பர்ட்டி இஷ்யூ தீர்வு, தாயாரின் உடல்நலம் மேம்பாடு உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை, குடும்ப மனக்கசப்பு, வீட்டில் அமைதியின்மை இவைகள் கிராஜுவலி சரியாகும். 6ஆம் வீடு மீது விழும் குருவின் பார்வையால் கடன் சுமை குறையும். நீண்ட நாள் நோய் குணமாகும். வேலையிட எதிர்ப்பு குறையும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு கோர்ட் கேஸ், லீகல் இஷ்யூ கூட சாதகமாக முடியும். 8ஆம் வீடு மீது விழும் குரு பார்வை இது மிக பவர்ஃபுல் பார்வை. அட்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் மறைமுக அதிர்ஷ்டம் கிடைக்கும். பேங்க் லோன் அப்ரூவல், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், ஹிடன் சப்போர்ட், எனிமி எக்ஸ்போஷர் நடக்கும். மேலும் யாரை நம்ப வேண்டும், யாரை அவாய்ட் செய்ய வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்வீர்கள். மறைந்த குரு உங்க கரியரில் சீக்ரெட்லி அப்கிரேட் பண்ணப் போகிறாரா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி அந்த ஆம்பிஷன் அதிகரிக்கும். 8ஆம் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் உச்சமாக அமர்வதால் மறைந்து இருந்த திறமைகள் வெளிப்படும். சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் கரியர் growth கூட கிடைக்கலாம். சொந்த தொழிலில் பிசினஸ் growth, புதிய கிளையண்ட்ஸ், எக்ஸ்பான்ஷன் வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனால் கூட்டாளிகளை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. எதை செய்தாலும் அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட், லீகல் கிளாரிட்டி பார்த்த பிறகே முடிவு எடுக்க வேண்டும். குறிப்பாக பெரிய முதலீடுகள் அல்லது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் விஷயங்களில் கவனம் அவசியம். வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் வாய்ப்பு, டிரான்ஸ்ஃபர், ஜாப் சேஞ்ச், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். இதுவரை வேலை போய்விடுமோ, நான் சர்வைவ் ஆகுவேனா என்ற பயத்தில் இருந்தவர்களுக்கு இனி நிலைமை மெதுவாக மாறத் தொடங்கும். சிலருக்கு மறைந்து செய்த உழைப்புக்கு ரிகக்னிஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி, மரியாதை, இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு சாதனை செய்யும் வாய்ப்பு வரும். 2026 குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்க பணவரவு எப்படி மாறப்போகுது தெரியுமா? ஜூன் மாதத்திற்கு பிறகு பணவரவு மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம், கொடுத்த கடன், பெண்டிங் தொகை திரும்ப கிடைக்கலாம். சிலருக்கு புதையல் போல் திடீர் வருமானம் கூட வரக்கூடும். இந்த வருடம் வீடு புதுப்பித்தல், வாகனம் வாங்குதல், உங்க குழந்தைக்கு திருமணம், ஹையர் ஸ்டடீஸ் போன்ற சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் ஒரு முக்கிய எச்சரிக்கை, மற்றவர்களுக்கு ஷோர்ட்டி கையெழுத்து போடாதீர்கள். அதிக நம்பிக்கையில் பணம் கொடுக்காதீர்கள். பெரிய கடன் வாங்கி பிசினஸ் எக்ஸ்பேண்ட் செய்யும் போது மிகுந்த கவனம் அவசியம். 2026 குரு பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பம், ஹெல்த், ஃபாரின் வாய்ப்பு உங்க வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் வரப்போகுதா? குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ கிளாஷஸ் குறையத் தொடங்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஃபேமிலி சப்போர்ட் அதிகரிக்கும். ஆனா சிலருக்கு தூர பயணம், வேலை காரணமாக பிரிவு, வெளிநாடு செல்வது போன்றவை நடக்கலாம். வாழ்க்கை துணையுடன் ஓபன் கம்யூனிகேஷன் மிகவும் முக்கியம். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். கோவில் தரிசனம், யாத்திரை, குரு வழிபாடு மன நிம்மதியை தரும். மாணவர்களுக்கு சில நேரங்களில் கான்சென்ட்ரேஷன் குறையலாம். ஆனால்
ரிசர்ச் ஃபீல்ட், கிரியேட்டிவ் ஃபீல்ட், ஹையர் ஸ்டடீஸ் இவற்றில் growth இருக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு நல்ல செய்தி வரும் வாய்ப்பு அதிகம். ஹெல்த் வைஸ் பார்த்தால் 12ஆம் இட குரு என்பதால் உடல் அசதி, தூக்க பிரச்சனை, கண் தொடர்பான உபாதை, கால்களில் வலி வரக்கூடும். மேலும் பாடி ஹீட் அதிகரிக்கலாம். அதனால் உணவு கட்டுப்பாடு, ஹைட்ரேஷன், ரெகுலர் செக்அப் மிக அவசியம். அக்டோபர் 30, 2026க்கு பிறகு உங்க வாழ்க்கையில் கோல்டன் பீரியட் ஆரம்பமாகப் போகுதா? அந்த நேரத்தில் குரு உங்கள் ராசிக்கு வருகிறார். அப்போது 5ஆம், 7ஆம், 9ஆம் வீடுகளை பார்ப்பார். இதனால் திருமண யோகம், பொருளாதார மேம்பாடு, நினைத்தது நடக்கும் காலம், தடைப்பட்ட காரியங்கள் வேகமாக நடக்கும். 2 மாத காலம் கோல்டன் பீரியட் ஆக அமையலாம். ஜனவரி 2027க்கு பிறகு குரு வக்ரமாகி மீண்டும் கடக ராசிக்கு வரும்போது உடல்நலம் மேம்படும். எதிரிகளை ஜெயிப்பீர்கள். அன்எக்ஸ்பெக்டட் லக் கிடைக்கும். இந்த காலம் சைலண்ட் விக்டரி பீரியட் ஆக அமையலாம். இந்த நல்ல பலன்களை மேலும் ஸ்ட்ராங் ஆக்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மேலும் குல தெய்வ வழிபாடு உங்களின் தடைகளை நீக்கி சுபிட்சத்தை அதிகரிக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்பு, மறைமுக முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், வாழ்க்கை மாற்றம் இவற்றை தரக்கூடிய முக்கியமான காலமாக அமையலாம். அதனால் மறைந்த குரு என்ற பயத்தை விடுங்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இந்த டிரான்சிட் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்லும். இந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிவிட்டதா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகியிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் கன்னி ராசி குரு பெயர்ச்சி 2026 பலன்களை பார்ப்போம். இங்கு சொல்லப்பட்டவை பொதுவான ஜோதிட விளக்கங்கள் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். நன்றி. வியாசா ஸ்ரீயின் வணக்கம்.